வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சில டிப்ஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மிஷின் ஊசியை நம்ம கட் பண்ணுவோம். இது மாதிரி கவரில் கொடுப்பாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த பாக்ஸில் போட்டு வைப்போம். அப்போ தெரியாமல் எல்லாமே இது மாதிரி செதறி கீழே விழுந்துடும். அது இல்லாமல் எடுக்கும்போது கையில் பட்டுரும். இதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க, ஆனால் நல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி நான் ஒரு பில்லோ பண்ணி இருந்தேன் போன டிப்ஸில். அதில் நம்ம மிஷின் ஊசியை குத்தி வைக்க முடியாது, எல்லாமே கலந்துரும். அப்புறம் மிஷின் ஊசி மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால அதில் நம்ம இதை யூஸ் பண்ண வேணாம். இதே மாதிரி காலியான பெண்ணை நீங்கள் ரீஃபில் மட்டும் எடுத்துகிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் முனைப்பகுதியை உள் பக்கமாக போட்டுருங்க. அப்போ நமக்கு கையில் போடுறதுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், நம்ம எடுக்கும்போதும் சேஃப்டியாக இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஊசியும் நீங்கள் இதே மாதிரியே போட்டு கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லா லைட்டாக தட்டி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி பெரிய ஊசி போகலைன்னா நீங்கள் அதை தனியாக கூட நம்ம வச்சுக்கலாங்க. மிஷின் ஊசியை மட்டும் நீங்கள் இது மாதிரி கூட சேஃப்டி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மூடியை போட்டு நம்ம பண்ணிட்டோம்னா சேஃப்டியாகவும் இருக்கும். நம்ம எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஒரு பெண்ணை மட்டும் எடுத்து கரெக்டாக நம்ம ஒரு பின்னை ஈஸியாக எடுத்துக்கலாங்க, ஒரு ஊசி மட்டும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேஃப்டியான டிப்ஸ் தாங்க இது.